வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தமல்லி இலையினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொத்தமல்லி இலைகளில் அத்தியாவசியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள், குறிப்பாக விட்டமின் சி, கே, விட்டமின் ஏ, பொட்டாசியம் மற்றும் ஃபோலேட் ஆகியவையெல்லாம் நிறைந்திருக்கின்றன. இந்த ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய மூலிகை உங்களுடைய உணவுகளில் நீங்கள் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படுவதிலிருந்து பலவிதமான மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கின்றன. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொத்தமல்லி இலை. கொத்தமல்லி இலைகளில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கும் அதிகரிப்பதற்கும் சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்கு. வழக்கமாக நீங்க கொத்தமல்லி இலைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா எந்த விதமான பருவகால தொற்று நோய்களையுமே அட்டாக் ஆகாம நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்க கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொள்ளணும். செரிமானம் மேம்படும் நீங்க கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொள்ளும் போது. கொத்தமல்லி இலையில் ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடிய இயற்கையாகவே நொதிகள் இருக்கின்றன. அஜீரணம், வயிறு வீக்கம் மற்றும் வாயு போன்ற பொதுவான செரிமான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்க செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கொத்தமல்லி இலைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படும் நீங்க கொத்தமல்லியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது. கொத்தமல்லி இலைகள் கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பினுடைய அளவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னா கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம கம்மி பண்ணிக்கணும், நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் நம்ம ஆரோக்கியமான அளவில் வச்சுக்கணும். அதுக்கு நம்ம கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம் சம்பந்தப்பட்ட இதயம் சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே நமக்கு இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கலாம். நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வச்சுக்கணும்னா கொத்தமல்லி இலைகளை நம்ம எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் அல்லது நீரிழிவு பிரச்சனைகள் இருக்கிறவங்க அல்லது நீரிழிவு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு முன்னாடியே நினைக்கிறவங்கலாம் தங்களுடைய உணவுகளில் கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொள்வது ஒரு புத்திசாலித்தனமான உணவு தேர்வாக இருக்கும். அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபட்டலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நீங்க பெறுவதற்கு கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளில் உடலில் வீக்கத்தை குறைக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு கலவைகள் இருக்கு. இது கீழ்வாதம் போன்ற அலர்ச்சி கோளாறுகளுக்கெல்லாம் நன்மை பயக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்க கியூர் பண்ணிக்கிறதுக்கு வராமல் தடுத்துக் கொள்வதற்கு கொத்தமல்லி இலைகளை பெற்று நீங்க எடுத்துக்கலாம். அதனால அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை பெறுவதான பலவிதமான நாள்பட்டு நோய்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்க குணப்படுத்திக்கலாம். ஆக்சிஜனேற்ற பவர் ஹவுஸாக இந்த கொத்தமல்லி இலைகள் விளங்குது. கொத்தமல்லி இலைகளில் பார்த்தீங்கன்னா துடிப்பான பச்சை இலைகள் இருக்கு. ஸோ இது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய தீங்கு தரக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய செல்களை சேதத்திலிருந்து பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை எல்லாம் குறைக்குது. அதனால ஆக்சிஜனேற்ற பவர் ஹவுஸாக விளங்கக்கூடிய கொத்தமல்லி இலைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான கல்லீரலை பெறுவதற்கு கொத்தமல்லி இலைகளை நம்ம எடுத்துக்கலாம். சிறுநீர் மூலம் நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலம் உடலை நச்சுத்தன்மை இல்லாம பண்றதுக்கு கொத்தமல்லி இலை உதவிகரமாக இருக்கும். கொத்தமல்லி இலைகளை நம்மளுடைய தினசரி உணவுகளில் சேர்க்கும் போது ஆரோக்கியமான கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிச்சுக்கலாம். கல்லீரலில் தான் நமக்கு கொழுப்பு சேரும். ஸோ அந்த கொழுப்பெல்லாம் குறைச்சி கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உடல் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவதற்கும் நீங்க அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கலாம். வாய் துர்நாற்றம் நீங்கும் நீங்க கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொள்ளும் போது. கொத்தமல்லி இலைகள் இயற்கையாகவே மவுத் ஃப்ரெஷனராக இருக்கு. ஒரு சில இலைகளை நீங்க கொத்தமல்லி இலைகளை அப்படியே மென்று சாப்பிடுவது மூலமாகவோ அல்லது கொத்தமல்லி இலைகளை உங்களுடைய உணவுகளை பயன்படுத்துவதன் மூலமாகவோ வாய் துர்நாற்றத்தை நீங்க திறம்பட எதிர்த்து போராடுவதற்கு உங்களால் முடியும். கொத்தமல்லி இலைகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சமையலுக்காக சேர்க்கப்படக்கூடிய உணவு மட்டும் கிடையாது. அது ஒரு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மூலிகை பொருள். இதை நீங்கள் சேலட்டுகளாகவும் சூப்பாகவும் எடுத்துக்கலாம், கிரேவிகளையும் பயன்படுத்தலாம். அப்பப்போ கொத்தமல்லி இலைகளை உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். ஸோ கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கோங்க, மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.